guys, welcome to Sample Person Reaction 2.0. So, one hour ஒரு கேப் is Stranger Things 5 Volume 2 பார்த்துருக்கோம். கிறிஸ்மஸில் 3 எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 3 எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஒரு புது ட்ரை தான், கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஆனால் இந்த ஃபினாலையில் மிஸ் ஆகாது. அண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பரத் ஜாயின் பண்ண முடியல. அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் பேர் நம்ம அவினாஷ் ஜாயின் பண்ண முடியல. ஆனால் இன்னொரு புதுசாக வந்துருக்காரு. பேஸ் பண்ணுங்க. என் பேர் விஷால். எஸ், இந்த சீசன் வந்து கூட நல்லா கண்டினியூ பண்ணுறேன். எஸ், ஆல்மோஸ்ட் நம்ம ஃபினாலே நெருங்கிட்டோம். ஒலிவர் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் நினச்சிருந்தா அன்றைக்கே பார்த்துருக்கோம். பட் இந்த ரியாக்ஷனுக்காக நாங்கள் வீக்கெண்ட் வெயிட் பண்ணி ஸோ இந்த ஃபினாலே பார்க்க போகிறோம். இதுலேயும் வர முடியல நிறைய பேரால். எஸ், இருக்கிற ஆளுங்க சேர்த்து வச்சு ஃபினாலே பார்த்துலான்னு முடிவு பண்ணோம். ஸோ போன எபிசோட எண்டிங்கில் வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. சாப்டர் 7 புக்ஸ் பார்ப்போம். ஒரு சைடு வெக்னா குட்டி பசங்களோட ரெடி ஆகிட்டா. இன்னொரு சைடு வந்து இன்னொரு சைடு என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க உள்ள. அவனை கூட பிளான் இருக்குவாங்க. ஜெப கூட்டம் ஆக்சுவலாக ஒரு பிளான் டிசைட் பண்ணாங்க டஸ்டின். பட் ஆனால் ஸ்டீவ் தான் அங்கே ஏதோ ஒரு பிளான் கிட்ட வரும்போது மேடம் பிடிச்சி மேலே ஏறிடலாம் பிளான் பண்ணிருக்காங்க. இதான் நடக்கும் தெரியல. அவன் போகும்போது மேக்ஸிங் கூட்டு போனாங்க. இல்ல மேக்ஸ் இங்கே தான் இருக்கா. அந்த கண்டெய்னர்ல போகும்போது அவ்வளோ அவ எதுக்கோ ஹெல்ப் பண்ணுன்னு வேற சொன்னாங்க. நீ அவங்க மைண்ட்ல போறான். ஏதோ பண்ண போறாங்க. மைண்ட் டிராவல் தான். ஸோ இதனாலே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து உலகத்தை கம்மி கொடுக்குது. ஃபுல் ஸ்பாய்லர்ஸா இருக்கு. ஓப்பன் பண்ணாலே ஸ்பாய்லர்ஸ். ஒரு முகம் அழுகுறாங்க. ஸோ ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபினாலே பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற எபிசோட் பாத்தீங்க. சாப்டர் 8 ரைட் சைடு அப் ரியாக்ஷன். Let's go. Last time. Sure. நீ எப்பவுமே விட்டத்துல இருந்து தொடங்கவே மாட்டாங்க. திடீர்னு 90s அப்படி கூட போவாங்க. இல்ல என்னதான் மிலிட்டரி கோர்ஸ் குழந்தைங்க பார்க் மாதிரி ஆளாளுக்கு ட்ரைனிங்கே இல்லாத ஒரு பொண்ணு வந்து அசால்ட்டா ஒரு பேசிக் ஆமா ஆமா அப்படின்னா கதவு தானே திறந்துருச்சு சொல்றியா? என்ன மேஜிக்கா? மிஷின்ல ஏதாவது கோளாறு ஆயிருக்கும் சார். என்ன நக்கல் பண்றியா? எப்படி கரெக்டா அந்த வண்டி வர நேரத்துல மிஷின் கோளாறு ஆகும்? இந்த கேவலமான கதையை நீ என்ன நம்ப சொல்றியா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு வேளையும் சொல்றது உண்மையா இருந்து அதுக்கு காரணம் நாமளா இல்லாம இருந்தா சரி, அறிவாளி குழந்தைகளே சீக்கிரமா இறங்குங்க. ஒரு ஒட்டு மொத்த உலகமும் உடைஞ்சு நம்ம தலை மேல இறங்க போகுது. சீக்கிரம். ஹே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இங்கே பாரு, இந்த திட்டம் முட்டாள்தனமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். நிறைய விஷயங்கள் சரியாக நடக்கவும், ஏன் நிறைய விஷயம் தப்பாக நடக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம இதை கண்டிப்பாக பண்ணி முடிப்போம். நான் நம்புகிறேன். இதுதான் கடைசி யுத்தம். இதுக்கப்புறம் இந்த கெட்ட கனவு முடிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். காலியம் தான் இருந்தா அப்பதான் காலி போவோம். உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். மேக், நான் ஊஷ்மேக் பேசுறேன். நான் பேசுறது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்கை எச்சரிக்கை பண்றேன். ஒத்த அவளுக்கு பெரிய கடவுள். சிக்கன் பாய் பிடிச்சிட்டு போயிடலாம். 7 எபிசோடா இந்த மாதிரி வரல. ஆய்க்கழிவுங்க சம கோவத்துல இருக்கிறான்.
இப்போ அந்த கிளாத் வந்து இது சவுண்டே பயமா இருக்கு. இந்த வாட்டி ஈக்குள்ள வருது. ஏதோ இருக்குடா அது ஒண்ணு ஆகும் வச்சு. அவங்க பத்திரமா இருப்பாங்களா? அவங்க போன வண்டி ஹம்பியை விட வேகமானது. ஒரு பேச்சுக்கு எப்படி வச்சுக்கலாம், ஒரு 5 கிலோமீட்டர் வேகமா போனா கூட 6 நிமிஷம் 20 செகண்ட் அவங்க முன்னாடி கிளம்பிட்டாங்க. அப்படின்னா இன்னொரு கிலோமீட்டர் அவங்க முன்னாடி தாண்டி போயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு இப்போ பொண்ணா இருக்காது, ஆனா இனிமேதான் எல்லா பொண்ணாக்கும் ஆரம்பிக்கும். எரிகா, அப்படி பேசு ப்ளீஸ். இது ஒண்ணும் நீங்க நடத்துற சயின்ஸ் கிளாஸ் இல்ல. இந்த சூழ்நிலையில இப்படிதான் பேசணும், புரிஞ்சுதா? சொல்லுங்க, இப்ப எப்படி இருக்கு? என்னது? உலகத்தை காப்பாத்த உதவி பண்றீங்களே, அத பத்தி கேக்குறேன். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. சொல்ல போனா ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா? ஹே ராபின், யா தயவு செஞ்சு இது நீங்க தானே சொல்லிடு. உங்களுக்கு பதிலா அந்த மிருகம் ஒன்றும் வரல தானே? அது நாங்க தான். இதுக்கே பதட்டப்பட்டா இப்படி இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு புரியுது. நான் வந்து பதட்டப்பட மாட்டேன். எந்த உலகமும் நகர்ற மாதிரி எல்லாம் தெரியலையே. அதுவும் நல்லதுதான். நம்ம மேல போக நிறைய நேரம் தேவை. சரி, நம்ம எல்லாரும் பிரிச்சு போகலாம். 2 எண்ணையும் யூஸ் பண்ணலாம். பொறுமையாவே வாங்க. போகும்போது நடுவில் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். டயர்டா இருந்தா அதுல ரெஸ்ட் எடுங்க. அப்ப சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். நீ ஓகேவா? சாப்டர் 8 வேற ஈக்குள்ள இருந்து வந்ததா? நீ பயப்பட வேண்டாம். இங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா பாத்துக்கலாம். அவங்கள கண்டுக்க வேண்டாம். கதை படிக்கிற 4 வருஷம் அப்படியே எடுத்துருவாங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதே. பவர் வந்துருச்சு. நல்ல வேலை பண்ண பால்டிகள். இப்போ நேரம் மாடிக்கு போ. அந்த C4 விஷயத்தில் கவனமா இரு. நாம இருக்கும்போதே இந்த அப்சைட் டவுன் வெடிச்சிடக்கூடாது. ஓ, நீ சொல்லலைன்னா அஜாக்கிரதையா இருந்துருவனா? ஆனா நீ சொல்றது நல்லதுதான். ஏன்னா இப்ப கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் ரெடி. ஞாபகம் இருக்கட்டும், 2 தடவை மெதுவா தட்டுனு வச்சுக்க. ஹாப்ஸ் நகர ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். அதேதான். நீயும் உன் சிஸ்டரும் அந்த இடத்துக்கு போங்க. ஆனா காத்துருங்க, நீங்க தாக்கக்கூடாது. அந்த உலகம் டவர் கிட்ட நெருங்கிடுச்சுன்னு தகவல் கிடைச்ச உடனே சிக்னலா 3 தடவை வேகமா தட்டுவேன். அதுக்கப்புறம் தாக்குவோம். ஹென்ரியை நம்ம கொல்லுவோம். அதுக்கப்புறம் டஸ்டின் சொன்னது நடக்கணும்னு வேண்டிக்குவோம். அந்த கிரகம் நகர்றது நிக்கணும். அப்படி என்ன கஷ்டமா இருந்துட போகுது இல்ல? ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நீங்க என்ன வெளியே எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அவனை சாகடிக்காம நான் வெளியே வர மாட்டேன். ஓகே, அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஏதாவது அதிசயம் நடந்து இந்த திட்டம் வேலை செஞ்சிட்டா நாம இங்கிருந்து போயிடலாம். டாக்கே அப்புறம் அவளோட திட்டம், அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டீலா? இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். யார் சொல்றா? நீங்க எங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பாப்போம். யாரு பாப்பா? இல்ல இந்த டாக்டர் கே சடனா
போன எபிசோட்ல அந்த மெமரியில இருந்தாரு, அவர் பத்தி இன்னும் வரல. தான் அந்த மெமரியில இவன் ரொம்ப பயப்பட்டு அங்க ஒரு டாக்டர் பாப்பாவோ தெரிஞ்சு அது இப்போதான் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்து காலேஜ் சீக்கிரம் இவங்க எல்லாம் இருந்துக்கிறாங்க. நான் எதுவுமே இது வரைக்கும் பேசாத. லாஸ்ட் டைம் நன்றி. ஹேய், நம்ம ஸ்குவாக்கில் இருக்கும்போது நீ பேசின அந்த விஷயம் எனக்கு கஷ்டம். அதாவது நீ சொன்ன விஷயத்துக்கு கஷ்டம். நான் சொல்ல வந்ததே வேற. எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. இல்லை, விட முடியாது. தேவைப்பட்டப்ப நான் இருந்திருக்கணும், ஆனால் நான் இல்லை. அப்போ நான் எப்போவுமே என்னை பற்றி மட்டும் யோசிச்சதுனால ஒன்று கவனிக்கல. ஆனால் நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது உன்னோட தப்பு இல்லை. நீ ஒன்றும் முட்டாள் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப வருஷமாக குழப்பத்தில் இருந்து நானே என்னை சரியாக புரிஞ்சுக்கல. என்னோட விதியில் இது எல்லாமே இப்படி தான் முடியணும்னு எழுதியிருக்கு போல. என் வழியை நான் தானே கண்டுபிடிச்சாகணும். அதை விட முக்கியமான விஷயம், நீ இன்னமும் இங்கே இருக்க. இப்போவும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு வேற தெரியல. ஆனா அது 500 அடி டவருங்கிறதால அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏதாவது தப்பு நடந்தா நமக்கு தகவல் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க செத்து போயிட்டாங்கன்னா ஓகே. எனக்கு ரொம்ப பசிக்கும். அதனால நான் வந்து உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். ஓகே, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விக்கி விக்கி கையே கை வந்து இப்பதான் கை சென்ஸ் இல்லை. அதுதான் சொன்னாங்கல்ல. இது நிஜம்தானா? சத்தியமா சொல்றேன், பதட்டமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய அவன் கண்டு பார்த்தீங்களா? யார் கனவு இது? யாரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வேற மார்க் வேற இல்ல. நான் தான் வெற்றிக்காரன். இல்ல 11 உள்ள போனால வழிகாட்டுறான். ஒரு செகண்ட் இத புடி. இந்த இடம் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இந்த இடத்த அழிக்கணும்னு நினைச்சாலும் வருத்தமா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே நடக்குது. ஜேம் பேசுறது கேக்குதா? காப்பி கேக்குது காப்பி. அது வந்து நல்ல செய்தி இருக்கு, கெட்ட செய்தி இருக்கு. நல்ல செய்தி என்னன்னா நம்ம தியரி சரியா இருக்கு. ஒரு பெரிய கிரகம் நம்ம தலையை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா கெட்ட செய்தி என்னன்னா அதுவும் நம்ம தியரி கரெக்டா இருக்கு. ஒரு பெரிய கிரகம் நம்ம தலை மேல வந்து மோத போகுது. நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? ரொம்ப நேரம் இல்ல. சூப்பர் கேர்ள் அங்க நெருங்கி இருப்பான்னு நம்புறேன். ஆப்பர் தான் கொடுத்தாங்க.
சார மாதிரி தெரியல. எல்லா சீசனும் சுத்தா எப்படி ஆஃபரா சாவறான் சொல்றான் சாவ மாட்டான். சாவு கூட விட மாட்டாங்கடா மரியாதை போலாம் அதுலேயே அப்படின்னா இதுதான் அந்த வெக்டர். இப்போ அவன் கேபஸ்ல இருக்கான். அமைதியா பேசணும்னு அவசியம் இல்லை, இது அவனே தான். ஓகே, அப்படின்னா நாம ஏன் இவனை இங்கேயே கொல்லக்கூடாது? இப்போ பார்த்தா பலவீனமா தெரியுறான். இங்க எதுவும் பண்ண முடியாது. நாம அவன் மனசுக்குள்ள நுழையணும். இது அவனோட மனசு இல்லையா? இல்ல, இது என்னோட மனசு. என்னது? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் மனசுக்குள்ள நுழையணும்னா அவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் போட்டுறாரு அவ்வளோதான். உனக்கு ஒன்றும் ஆகலையே. கிரேட். இதுக்கு தான் என்கிட்ட வந்தியா? ஹேபிஸ் நகர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்து ஹென்றி வீட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். அப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? எனக்கு சரியா தெரியல. உனக்கு அவனோட மூளைக்குள்ள எங்க எது இருக்குன்னு தெரியும்னு சொல்லு. ஆமா தெரியும். ஆனா இந்த இடத்துல ஏகப்பட்ட நினைவுகள் இருக்கு. இது டோர்டைன் ஓஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இங்க எல்லோ பிரிக் ரோட் கிடையாது. எல்லாமே இணைஞ்சிருக்கு. இங்க சுத்தியும் போக முடியும், குறுக்கு வழியிலயும் போக முடியும். நமக்கு இப்ப குறுக்கு வழி தான் வேணும். ஆமா, அது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க, அப்பதான் நல்லா யோசிக்க முடியும். ஜாய்ஸ், இதான் நீ நடத்துற அந்த நாடகமா? ஒழுங்கா அங்க வந்துரு ஹாரிங்டன். வந்துட்டா வாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது யாரு? ஜாய்ஸா? ஆமா, அந்த கதவை திறந்தா ஹாப்பர்ல தப்பிச்சு இருப்பாரு. அப்புறம் அந்த பக்கம் மிஸ்டர் வில்ல மிஸ்ஸஸ் அதெல்லாம் கண்டு எனக்கு ஆசைதான். ஆனா நம்ம வெளியே போற வழியை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. இல்ல அவங்க ஆல்ரெடி சொன்னால எல்லாமே தெரியும். என்னன்னா அந்த மீட்டிங்ல ஏன் இதை பத்தி அவன் பேசல? அவ்வளவு நேரம் இருந்தாங்க. அவன் வந்து ஹார்மோன் மாற்றம் ரெண்டு சோல்ஜர்ஸ் சவுத் பக்கம் போங்க. இல்ல கைஸ் அது நேரம் வரல. என்ன சொல்ற? எது நேரம் வரல? இங்க பாருங்க, இந்த டவரோட உச்சி விரிசலுக்குள்ள போற மாதிரி தெரியல. அந்த ஆபீஸ் மேல இடிச்சிருச்சுனா இந்த டவர் மொத்தமா சரிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷம். இது இப்பதான் தெரிஞ்சுது. ஏய் சீஃப், நம்ம இப்பவே அந்த கிரகத்தை தடுத்து நிறுத்தணும். அதுவும் சீக்கிரமா பண்ணணும் ப்ளீஸ். எவ்வளவு சீக்கிரம்? 30 செகண்ட்ஸ்ல. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி சொல்றேன். என்ன மியூசிக் இது? நான் கேக்குறதா நாம இங்க என்ன பண்றோம்? காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? 3 நம்ம உடனே ஆரம்பிக்கணும். சீஃப், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியல, அவகிட்ட பேச முடியாது. ஆனா சிக்னல் கொடுத்துட்டேன். ஆனா இங்க எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. நகர்ந்து வர ஒரு கிரகம் இப்ப எங்களை நசுக்க போகுது. திரும்ப சிக்னல் கொடுங்க. நாம இங்க இருந்து போகணும். இது மட்டும் தான் ஒரே வழி. ப்ளீஸ் என்ன நம்பு. சீக்கிரம் சிக்னலை கொடுத்து தொலையா. அவருக்கு அவங்களுக்கு தெரியும். ஆக்ஸ் தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த பக்கத்தை காட்டுங்க. நான்சியா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் நீ செத்துட்டேன்னு நினைச்சேன். நெட்ஃபிளிக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு.
இதான் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டா ஏய் அந்த புறம்போக்கு நீ திரும்ப வந்துட்ட எனக்காக திரும்ப வந்துட்ட இனிமே என்ன ஆனாலும் சரி மேபி அந்த பர்టిక్యులர் டைம்காக வெயிட் பண்ணிருக்கா க்ளோஸ் ஆகி இந்த ப்ளே முடியல. இவதான் அந்த மான்ஸ்டர் தள்ளி போங்க இல்ல நான் ஒண்ணு மான்ஸ்டர் இல்ல அத்தனை வாட்டி அது நோட் அதை பண்ணிருக்கா. என்னால நிரூபிக்க முடியும் अभी साहब மேல வரலாம் இத புடிச்சுக்கோ. ஓகே ஒரு கை பாத்துருவோம். ஒரு ஆங்கிள் எவ்வளவு பார்த்தா எண்டிங் மாதிரி இருக்கு. அடங்கொக்கா மக்கா. அப்படினா இப்ப நம்ம எல்லாரும் ஸ்பேஸ் டிராவலர்ஸா இன்டர் டைமென்ஷனல் ஸ்பேஸ் டிராவலர்ஸ். உங்களே மிஞ்சிட்டான். இதுக்கு மேல என்னது அது மேல கிளவுட் இல்ல அது மலை மாதிரி அது இந்த உலகமே மேபி டபுள் மேல அவங்க எங்க இருக்காங்க? மேக்ஸ் கூட பாதுகாப்பா அவங்க எங்க இருக்காங்க? அதான் சொல்லிட்டேனே மேக்ஸ் கூட இருக்காங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல உன்னால இதை நம்ப முடியல உன்னோட பொய் அவங்க எப்பவுமே நம்புவாங்க நினைச்சியா நம்மளையே பார்க்க முடியல ஏன்னா இங்க மந்திர சக்தியோட இருக்கிறது மிஸ்டர் வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது அவங்களோட மனசு ரொம்ப பலவீனமானதுன்னு நீ நினைக்கிற ஆனா நீ நினைக்கிறத விட அவங்க புத்திசாலிங்க அப்ப நீயும் புத்திசாலியா? நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டே. நான் இதுக்குள்ள போய் எனக்கு தேவையான எல்லா பதிலையும் கண்டுபிடிப்பேன். என்ன நடக்குதுங்க? அது அவன்தான் அந்த கருப்புருவம் அவன்தான் ஹாலி உங்ககிட்ட சொன்ன எல்லாமே உண்மைதான் இவன் நம்ம உலகத்தை அழிக்க முயற்சி பண்றான் ஆனா நீங்க இல்லாம அவனால அதை பண்ண முடியாது நாம தப்பிச்சு போயாகணும் அதுவும் இப்பவே நீ ரொம்ப பலசாலி நினைப்பா என்ன விட இல்ல இவ கூட நான் அவன் மனசுக்குள்ள போறேன் நம்ம பிரதரை ஒன்னா சேர்ந்து நாமளே கொல்லுவோம் ஸ்கெட்சா இருக்கு ஹலோ பிரதர் உங்க எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல ஆனா நான் வேற எதிர்பார்த்தேன் அதாவது அந்த இது இந்த பயங்கரமான குடிகளா இல்ல மான்ஸ்டர்ஸா அதனால ஹென்றி அவன் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அதாவது எல்லாம் சக்தியை உடைச்சு ஆபிஸ் நகர்றதை நிறுத்திட்டான் ஆனா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் ஹென்றி செத்துட்டான் ஆனா சாவலனாலும் இனிமே சாவா எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீசன் அதான் பண்ணுங்க ஹே மேன்
ஒரு நிமிஷம் நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். நீ வருவான்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, எனக்கு உன்னை பிடிக்காதுங்கிறது உண்மைதான். அதோட உன் உதவி இங்கே தேவைப்படும்னு தோணுச்சு. ஆனால் அது ஒன்றும் உன் தப்பு இல்லை. உனக்கு என்ன பிடிக்கல. அது ஏன்னா சில நேரம் நான் பெரிய பொடிங்க மாதிரி நடந்துப்பேன். யா, அது சரிதான். இங்க பாரு ஸ்டீவ், நான் நம்ம ஊரை விட்டு கலிஃபோர்னியா போயிருந்தப்போ நான் இங்கே இல்லாத நேரத்தில் நான்சிக்கு துணையாக இருந்தேன். அதனால தான் எங்களுக்குள்ள வந்த பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உண்மை என்னன்னா, எங்கள் பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவளை நிம்மதியாக விட்டேன். அதே மாதிரி நாம சண்டை போட்டுக்காம இருந்திருந்தா என்னால் உனக்கு கொஞ்சம் நேரம் மிச்சமாயிருக்கும். ஏன்னா எனக்கும் நான்சிக்கும் செட் ஆக வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவள் சுதந்திரமா வெளியே போய் சாதிக்கணும்னு நினைக்கிறவ. ஆனா நான் எனக்கு 6 குட்டி நகட்ஸா சொன்னா, அப்போ ஒருவேளை நான் 4ன்னு சொல்லியிருக்கணுமோ? நகட்ஸ்னு சொல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி. இங்க பாரு, எது எப்படி இருந்தாலும் நான் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். வேற எதுவும் இல்லை. அது என்னன்னா, அது ஸ்பெஷல். ஆமா, இந்த ஒரு விஷயத்துலயாவது நம்ம ஒத்து போறோம். ஆமா, அதுவும் கரெக்டு தான். ஆனா இப்போவே எனக்கு ஒன்று பிடிக்காது. ஓ, நானும் உன் மனசை மாத்திக்கணும்னு சொல்ல மாட்டேன். கதை பேசாம வாங்க, நீங்க உடனே இது பார்த்தாகணும். அட கடவுளே, என்னடா இது? இதுதான் நான் என்னுடைய விஷயம்ல பார்த்தேன். குழந்தைங்க எதுக்குள்ளதான். அப்புறம் ஏன் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம்? டெரெக், நீ நடந்துட்டே இருக்கணும். என்னால முடியாது. என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. என்ன விட்டுருங்க. முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்கடா முட்டா பசங்க. நான் ஒண்ணும் முட்டாள்தனமா நடந்துக்கல. இங்க பாரு. நடந்துக்கற. அவன மறந்துட்டான். உங்க யாருக்கு எதுவும் ஆகல. இல்ல, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ அவனை கண்டுபிடிச்சிட்டியா? மட்டும் சொல்லாத. டேய், மறந்துட்டான். அவன் நிஜ உலகத்துக்கு போயிருக்கான். அவனால திரும்ப வர முடியும். நம்மளாலயும் முடியும். கோகைங்கிறது எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம் கிடையாது. வாங்க டெரெக், நம்ம கிளம்பணும். என் கூட வா. டெரெக் அப்படியே தூக்கி மேலே வைக்காத. அது பவர். டஸ்டின், லூகாஸ், என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு பதில் சொல்லுங்க. இவர் வேற வெஸ்ட் வேற போட்டிருந்தாருல. தப்பா போச்சுன்னா இல்லடா, ஆர்மி குழந்தை நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு ஒன்றும் புரியலையா ஜி? இது ஒரு சுழற்சி, ரொம்ப மோசமான கொடூரமான சுழற்சி. ஆனா நம்மளால தடுக்க முடியும். எப்படி? நம்ம பிரதரை கொன்னதுக்கு அப்புறமா, குழந்தைங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறமா மற்றவங்க கூட நம்ம வெளியே போக கூடாது. நம்ம அந்த பாலத்திலே இருக்கணும். அப்புறம் அந்த அப்சைட் டவுன் அழியும் போது நாமளும் அழிஞ்சிருவோம். இதுதான் ஒரே வழி ஜெயின். இது மட்டும்தான் ஒரே வழி. அவ முடிவெடுத்துட்டாங்க. ஆமாமா, இப்போ இவ எல்ல வெளியே எடுத்துட்டானா அவளோட பிரெயினை பார்த்து ஸ்ட்ரிக்டா கட்டுகிறான். நான் அவளோட மனசுக்குள்ள போய் பார்த்தேன். இப்போ உன்னோட மனசையும் பார்த்துட்டேன். எவ்வளோ கோவத்தை தேக்கி வச்சிருக்க. பயம் உண்மையாயிடுச்சு. நீ ஒரு சாபக்கேடு.
காரணம் ஐயோ சிக்னல் கொடுக்குறாரு. அது ஒன்றும் சிக்னல் கிடையாது. அப்படின்னா இது வேற என்ன? Oh God. ஆமா அவக்கும் உடனே குகைக்கு போ. அவளுக்கு மட்டும் தான் வழி தெரியும்ல. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், உன்னை விட்டுற மாட்டேன். உண்மையில சுத்தானா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்ல இருக்காது. உண்மையிலேயா? உண்மையில்தான். அது அவன் மைண்ட் இருக்கு. இப்படி பண்ணீங்க. ஹாய் செல்லங்களா. எல்லா பிளானையும் எடுத்துறாங்க. அது புக்கு. அவன் என்ன அப்படியே பேய் மாதிரி காணாம போயிட்டா? அது கருப்புருவமா? அதுதான் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுச்சா? என்ன சொல்றா? அவங்க வந்துருவானா? நம்ம திட்டம் போட்டபடி அந்த குகைக்கு போகணும். அந்த கருப்புருவம் நம்மள எதுவும் பண்ணாது. அதனால இங்க பின்னாடி வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஆல் தி ஹீரோயிக். அந்த குழந்தைங்க அங்க தனியா மாட்டிட்டு இருக்காங்க. நீ திரும்பவும் அவங்க கிட்ட போகணும். டேங்க் இல்லாம என்னால அதை பண்ண முடியாது. அவன் நம்மள வெளியே அனுப்பிட்டான். இப்ப நம்ம ஏபிஸ்க்கு போய் மத்தவங்களோட சேர்ந்து அங்க வச்சு அவனை கொல்லணும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நாம அவங்க கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி உலகங்கள் கண்டிப்பா ஒண்ணா செய்யும். ஆலியும் மத்த குழந்தைங்களும் குகைக்கு போயிட்டா அது நடக்காது. டஸ்டின் கணிப்பு சரியா இருந்தா அந்த குழந்தைங்க இல்லாம ஹென்ரியால எதுவும் பண்ண முடியாது. இது எதுக்கும் உத்தரவாதம் இல்ல. அப்படின்னா இப்ப என்ன பண்ண சொல்றேன்? விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் இந்த நேரத்துல. நீ என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். விட்டு கொடுத்துட்ட. எனக்கு உண்மை தெரியும். ஹென்றி உன் திட்டத்தை எனக்கு காட்டிட்டான். ஹென்றி உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான். உங்களை ஏமாத்திருக்கான். அவன் விரிச்ச வலையில நீங்களும் விழுந்துட்டீங்க. அப்படின்னா என் கண்ணை பார்த்து ஒன்று சொல்லு. உண்மையை சொல்லு. இன்னைக்கு உன்னை நீயே அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணல? இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நம்ம கிளம்பலாம். நான் அதை வெடிக்க வைக்க மாட்டேன். பண்ண மாட்டேன். என்ன? நீயும் மற்றவங்களோட பாதுகாப்பா ஹாக்கின்ஸ்க்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சிக்காம நான் அந்த C4 பாம்பை நிச்சயமா வெடிக்க வைக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஹென்ரிய கொண்டுட்டு அப்சைட் டவுனை அழிக்காம போயிட்டோம்னா அப்புறம் எதுவும் மாறாது. அதுக்கு தான் சொல்றேன். நீ அங்கிருந்து பாதுகாப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் அதை வெடிக்க வைக்கிறேன். எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன்னா ஹென்றி இவர் மனசை மாத்திட்டான். அதான் இப்படி பேசிட்டு இருக்காரு. காலி நில்லு. முடியாது. இது இவருக்கு அப்பாற்பட்டது ஜேன். நம்ம எல்லாருக்கும் அப்பாற்பட்டது. சரி பரவாயில்ல, யோசிக்க வேண்டாம், என்ன சுட்டுடு. நான் உயிரோட இருந்தா ஹென்ரியும் உயிரோட இருப்பான். இதை நான் தான் முடிவுக்கு கொண்டு வரணும். அது நடக்கும், உன்னால முடியும். ஆனா இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு வன்முறை தீர்வாகாது. வலி இதை சரி பண்ணாது. ஏற்கனவே நீ நிறைய வலியை அனுபவிச்சிட்ட. நீ பிறந்த நிமிஷத்துல இருந்து உன் அம்மாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. உன்னோட குழந்தை பருவத்தை பறிச்சுட்டாங்க. உன்னை காயப்படுத்திருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. உனக்கு அநியாயம் நடந்திருக்கு. உன் வாழ்க்கை முழுக்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, கொடுமையா இருந்திருக்கு. ஆனா அது என்னைக்குமே உன்னை ஜெயிச்சதில்லை. இன்னைக்கு நீ போராடணும். கடைசியா இந்த ஒரு தடவை நீ போராடி வாழணும். நீ இந்த வாழ்க்கைக்காக மட்டும் போராடல, உனக்காக அங்க ஹாக்கின்ஸை தாண்டி ஒரு உலகம் காத்திருக்கு. உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போற அந்த நாளுக்காக போராடு. நீ அனுபவிக்காத அந்த வாழ்க்கையை நீ அவளுக்கு கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா. அவ கதவு திறந்து வைக்கலன்னு நீ கோவப்படுற அந்த நாளுக்காக போராடு. எனக்கு தெரியும் இது எதுவும் உனக்கு கிடைக்காதுன்னு நீ நினைக்கிற. ஆனா நான் சத்தியம் பண்றேன், இதை நிஜமா ஆக்கிறதுக்கு நாம ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ அதை உண்மையாக்க ஒரு வழியை கண்டுபிடிப்ப. நீ அதை செஞ்சுதான் ஆகணும். உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும். புதுசா பிரச்சனை கொடுக்கறேன்னு நினைக்காத. நமக்கு தொல்லை கொடுக்க வந்துட்டானுங்க. அது வேற பட்ஸ் வேற குறுக்கால தெரியுறானுங்க. ரொம்ப சுட்டாகிறாங்க.
காலி எதுவும் கேட்கல ஆப்பரு. காலி எதுவும் கேட்கல ஆப்பரு. போடா. ஐயோ, எனக்கு என்னடா குண்டா? டேபி நில்லு. சுத்தம். டேரிக்குள்ள வரத நீ பாத்தியா? டேரி! போகாத ஹாலி! டேரி! ஹாலி! சோலி முடிச்சு. ஓடி வா சீக்கிரமா நிக்காம ஓடு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில அவர் சாப்பிட ஆனிய தூக்கடா கிட்ட வந்தான். அலி காலியா வாங்க முட்டை வந்து புடிடா போறோம். ஹாலி! உனக்கு ஒண்ணும் ஆகல. நல்லா இருக்கும். வந்தது யாரு? ஆனா அவனால நம்மள பிடிக்க முடியாது. சரியா? இதுக்குள்ள வர முடியாது. இங்க நம்ம எல்லாரும் சேஃப் தான். ஓகே. நமக்கு ஒண்ணும் ஆகாது. அடிக்கலாம் போட்டு அடிச்சிட்டு கட்டி பிடிக்காது. எதுக்காக என்னைய முறைச்சு பாத்துக்கிட்டு முறைக்கல. அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். சரியா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதனால உங்க ஃபைல் பவர்ல நீ எனக்கு கொஞ்சம் தரணும். அதான் உன்கிட்ட ஏற்கனவே இருக்கு. 3 மாலட்டாவ்ஸ் தான். ஸ்டீவோ எல்லோ. ஏன் சாவுக்கு காரணமாயிட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியாது. குறைஞ்சது உங்க ஒரு கண்ணையாச்சும் கொடு. ஆமா ஸ்டீவோ எல்லோ. இது செமையா இருக்கே. தேங்க்ஸ். அது வெறும் ஃப்ளேயர்ஸ் தான். ஃப்ளேயர்ஸ். உனக்கு ஃப்ளேர் கன் கொடுத்துருக்கா? அவளை பத்தி பேசியிருக்கான். அவ கூட பேசணும். வெள்ளு முருடி சாமி ஆடுறாரு. ஏதோ இல்ல அவன் பாக்குறான் சொல்லியா ட்ரான்ஸ் ஸ்டாக் ஆயிட்டான். என்ன வச்சு விளையாடாத. ஹே, உனக்கு என்னாச்சு? இப்போ என்ன பிரச்சனை? அந்த ஹென்றி உயிரோட தான் இருக்கான். இப்போ வியூ வந்து ஹென்ரியோட இதுல இருந்து பாக்குறான். என்ன அவங்கிட்ட சொல்லவே மாட்டான். கடைசி எபிசோடு முடியாது இல்ல. அதுதான் பெரிய ஃபியர். எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அதான் இந்த கேம் தான். அந்த கேம் யார் அனுப்புனாங்க? அவனோட மெமரி இங்க இருக்கு. உங்க தான் அனுப்பி இருக்காங்க. நான் வெட்டி காட்றாங்க. நான் இல்ல இருந்து காட்டல. என்ன சத்தம் அது? ஹாலி இங்கே இருங்க. ஓகே. ஐயோ இவ்வளவு வந்தான். படிடா. குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டான். ஹோலியும் குழந்தைங்களையும் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, அப்போ எல்லி இப்போ எங்க இருக்கா? உனக்கு அவ தெரியறாளா? இல்ல அந்த காலே இல்ல மேக்ஸ் தனியா இருக்காங்க. பசங்க தனியா இருக்காங்க. உங்களுக்கு அந்த பொம்மை தெரியுங்களா? அந்த பொம்மை சக்திகளை வச்சு அவனை தடுக்க முடியுமா? நான் முயற்சி பண்றேன். நீங்க நிக்காம போங்க. கோ கோ. இந்த பக்கம் போனா அங்க நான் வாட் பண்றேன். அட பாவிங்களா.
அவரு அந்த அவரை விட்டு போய் அப்போ ராபர்ட் முக்கிய காலை விட்டோம் இது அவன் மேல வந்து எங்க கிளம்பி எனக்கு ஓடி விட்டாங்க அவங்க ஒரு ரொமான்ஸ் என்ன எலவுடா இது ரெண்டு பேருமே ரெண்டு தோல்ல தூக்கி கூட போலாம் ஏன் இந்த அளவுக்கு யார் சிக்கியிருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டு போயிட்டாங்களா? நல்ல நண்பர்கள் இருந்தா இப்படி பண்ணுவாங்களா சொல்லு. இவளை எங்க உலகமே அசிங்கமா திட்டுனது கேட்டுச்சு. நான் வந்துட்டேன். கவனமா கேளுங்க. நீங்க இங்க பாக்குற எதுவும் போயிட்டே இருக்கலாம். பக்கத்துல இருங்க. என்ன மட்டும் பார்க்கணும், சரியா? என்ன கவனிங்க. நிக்காம வந்துட்டே இருக்கணும். மண்ட பொளந்து போய் கிடக்கு. இது வழியா அந்த பக்கம் போயிட்டு நீங்க எனக்காக காத்திருக்கணும், சரியா? டெபி, நீ முதல்ல போ. தாமஸ், இப்ப நீ போ. சீக்கிரம் வாங்க, நேரம் இல்ல. சீக்கிரம் தாமஸ், நீ தான். இன்னொரு எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடு. இல்லனா இந்த பொண்ணு இங்கேயே இப்பவே செத்துருவா. நீ யார பத்தி கேக்குறன்னு தெரியல. நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். இவனை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியுதா? என்னடா பண்ணிட்டு இருக்கோம்ரே? இது நல்லதுக்கு கிடையாது. இது பைத்தியக்காரத்தனா. பரவாயில்ல, இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன பார்த்துக்கலாம். கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அவ இப்ப எங்க இருக்கா? சொல்ல முடியாதுடா. அப்படின்னா சரி. சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்பவே போட்டுருக்கு. காளி, இந்த காயத்துல இருந்து உன் கையை எடுக்காத. காளி, காளி, என்ன பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது காளி. நான் இங்க நான் பழக்க மாட்டேன். இல்ல இல்ல, அப்படி சொல்லாத. நீ சாக மாட்டே. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ நல்லா இருப்ப காளி. நீ அழக்கூடாது ஜெயின். என்னோட கதை
இங்கே தான் முடியணும்னு எழுதியிருக்கு. சுட்டுட்டாலாம். அழகா அப்படி விட்டு போவாங்கன்னு இருந்தா. ரெண்டு பேரும் தூக்கி போயிடலாம். அவரை தூக்கி போயிட்டா. லெவல் சொன்னோம் அவன் செத்ததுக்கு தான் காரணம். எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல. அந்த எபிசோட் முடியும் போது அவ ஸ்டோரிஸ் டிடீன் எண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பாரு என் ஸ்டோரி இங்கே தான் முடியுதுன்னு அவ சொல்லிடுவாங்க. அந்த அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற எபிசோடு தான் இது ஸ்டோரி சீசன். எப்படி என்ன கண்டுபிடிச்சா? மெமரி சிங்க் ஆகுது. அவர் ரொம்ப பயத்துல மாட்டீங்க. நீ யாருன்னு சொல்லு. ஹென்றி கிரேல் பக்கத்துல தான் என் வீடு. உன்னை யார் அனுப்பி வச்சா? யாருமே என்ன அனுப்பல. புகைக்குள்ள கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன். அவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க தான் உன்னை அனுப்பியிருக்காங்க. நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. நீங்க டாக்டர். இவனுக்கும் அந்த அவன் இப்போ ஒரு மெமரியில இருக்கான். அங்க அவன் பயப்படுறான். ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். உங்களை பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் செத்துட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஓ என்ன ஒரு வாட்டி கூட கட்டி பிடிக்க மாட்டியா என்ன? சரி, நீ அந்த ஹெலிகாப்டர் அழிச்சதுக்காகவே பாராட்டுன்னு வச்சுக்கோ. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. நீ அப்படியே என்ன பிரச்சனை? கொஞ்சம் இருங்க. காளி எங்க போயிட்டா? கடவுளே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால ஜம்ப் பண்ண முடியும். என்னால அங்க போக முடியும். அந்த மரத்துக்கே போக முடியும். குறுக்கு வழி தடுக்காத. இன்னும் அங்கதான் இருக்கான். நீ விழுந்துட்டனா? விழ மாட்டேன். ஒருவேளை நீ அங்க போயிட்டா வாயக்கல் நான் அவனை கொல்லுவேன். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் என்ன? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு நாள் நீங்க என்ன காட்டுக்குள்ள பாத்தீங்க. அப்ப பயந்து போயிருந்தேன். ரொம்ப பயந்து போயிருந்தேன். என்னால இந்த உலகத்தையும் இந்த மனுஷங்களையும் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க, என்ன வளர்த்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்க. என்னோட அப்பாவா மாறினீங்க. ஆனா இப்போ நான் உனக்கு குழந்தை கிடையாது. அதோட நான் சாரா இல்ல. அவளுக்கு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா எனக்கு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க நான் சரியான முடிவெடுப்பேன்னு என் மேல நம்பிக்கை வைக்கணும். இப்போ நீங்க என்ன நம்பணும்னு எதிர்பார்க்கிறேன். கையெழுத்தோட அப்படியே ஒரு லைட் சீட்டு விடும்.
ஐயோ எப்படியாவது அடிப்பட்ட அந்த ஓட்டம் இது இல்லைன்னா அது ஒண்ணு முழுங்கிடும், ஒன்னு அது முழுசா ஆத்திடும். இதனாலதான் அந்த இடத்துக்கு வரும். அது நீ கிடையாது, நீ எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டு போயிடு. அதனாலதான் நம்மள வெக்னா கோகைக்குள்ள போக விடாம தடுக்குது. உனக்கு அது ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினைக்குது. என்னை விட்டு போன்னு சொன்ன நீ அப்போ ஒரு சின்ன பையன். அப்போ உனக்கு எதுவும் தெரியாது ஹென்றி. அது உன்னை யூஸ் பண்ணிக்கிச்சு. அதை இங்க வரத்துக்காக உன்னை பயன்படுத்தி இருக்கு. நீ நினைச்சா அதை எதிர்க்க முடியும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அதை ஜெயிக்க விட்டாத ஹென்றி, ப்ளீஸ். அதை ஜெயிக்க மட்டும் விட்டாத. இல்ல, எனக்கு அது உண்மையை காட்டுச்சு. இந்த உலகம் சரியா இல்லைங்கிற உண்மையை காட்டுச்சு. மனித இனத்தை புரிய வச்சது அது சொல்றதை கேட்காத ஹென்றி. இப்ப கூட அதுதான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை எப்பவும் அது கட்டுப்படுத்தினதே கிடையாது. அதோட நான் அதை கட்டுப்படுத்தினதும் இல்லை. உனக்கு இன்னும் புரியலையா வில்லியம்? நான் நினைச்சிருந்தா அதை ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா அதோட சேரணும்னு நான் முடிவு பண்ணேன். இது எதிர்பார்க்கலையே. ஸ்பைடர் மாதிரி இருக்கு. அதுக்கு தேவை நான். எனக்கும் அது தேவை. நானும் அதுவும் ஒண்ணு. டஸ்டின் போட்டு தான் சோயா. அது ஏன் ஃப்ரேம் பாருங்க, ஃப்ரேம் பாருங்க, ஃப்ரேம் பாருங்க. அப்ப அந்த ஜம்ப் கரெக்டா பண்ணிட்டுறான். அதோட காட்டோல வச்சிருக்காங்க. ப்ரோ இதுதான் அந்த ட்ரெய்னிங்லாம். அதுதான் இப்போ அவ்வளவுதான் வந்துச்சு. ஸ்ட்ரைட்டா ஆயிலியா? என்ன அதுக்குள்ள நெஞ்சி குஞ்சா வாய் ஸ்ட்ரைட்டா வெச்சா. எப்படி அதை காயப்படுத்துறா? என்னது? அவ வெக்னா கூட சண்டை போடுறா. ஐ மைண்ட். இவரம் வந்துடா. இவங்க அந்த மெகா ஷாட் பண்ணுகிற பவர் ரேஞ்சர் மாதிரி இவ்வளவு பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட். ரெண்டு பேரும் ஒண்ணுங்கறா. ஓகே பண்ணு. உனக்கு
என் கையால சாக அவ்வளோ ஆசையா? இப்ப நம்ம ஓகே அந்த ஹைவ் மைண்ட் ரெண்டு பக்கமும் வேலை செய்யும். மைண்ட் ஃப்ளேயர் அடிச்சோம்னா வெக்னாக்கும் வலிக்கும். என்ன சொல்ற? அவ்வளவு பெரிய மிருகத்தை அடிக்கிறதா? இவ்வளவு பெரிய உருவாக்கணும்னா நம்ம பிரிஞ்சு போகணும். எல்லா திசையில இருந்தும் அதோட ஹிட் பாயிண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கணும். என்ன உளர்ற? ஹிட் பாயிண்ட்ஸ் எனக்கு புரியல. அதோ நம்மள ஒருத்தர் அதை அந்த மலைக்கு கூட்டிட்டு போகணும். மற்றவங்களும் அந்த உச்சியில போய் நிக்கணும். நம்ம அது மேல இருந்து அடிக்கணும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். நம்மள யார் அதை சீண்ட போறது? நான் பண்றேன். இதுக்காகவே பிறந்தேன். ஃப்ரீயா ஒன்று பேசி பின்னாடி இல்ல நம்மளால அதை ஒண்ணும் பண்ண முடியாது. வந்துரு ப்ளீஸ். பெரிய இது கொடுத்தான்ல இதுதான் அந்த இது போடுறான். இதுக்கு மேல உன்னை பார்த்து பயப்பட நாங்க யாரும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம். வரவே இல்லை. யாரு
வீடரா அதான் போடுறாங்க வீடர் எப்படி ஹாலி பேசுறது கேக்குதா எல்லாருமே ஹாலி 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 கம் ஆன் கம் ஆன் வீடர் ஒரு பாட்டில் நான்சி ஆமா நான் வந்துட்டேன் மொத்தமா இதெல்லாம் இருக்கா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க பாசமழையை ஒழிஞ்சிட்டு தான் மத்தவங்களை காப்பாத்துவாங்க உனக்கு ஒன்றும் ஆகாத நீ பயப்பட வேண்டாம் உனக்கு ஒன்றும் எங்க இருக்க சேஃபா இருக்க உனக்கு ஒண்ணு இல்ல தம்பி நம்ம வீட்டுக்கு போக போறோம் ஆமா சரி குழந்தைகளின் செல்ல பிள்ளை பயப்படாத அந்த டீம் ஃபார்ம் பண்றானே நீ தலை இடுப்புல போட்டுங்க இல்ல இப்ப ஹெட்ரி நீ தப்பான குடும்பத்தை தொட்டுட்ட என்னை இப்படி மாற்றினது அவ இல்ல ஏந்திரி இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது மைண்ட் கிளாஸ் ஒரு இருக்குல்ல அது வந்து இவங்க ரெண்டு அதான் டபுள் தானே அது ஒண்ணுன்னு தானே சொன்னாங்க இவனாலிச்சா அவங்க இந்த ஆர்பு அவன் தானே எடுத்தான் அவனுங்க இருந்தான் ஃபைனல் ஃபைட்ல ஹாப்பரே இல்ல காலியிடம் ஊரவஞ்சனை காட்டின கேக்குது என்ன நடக்குது அந்த மூக்குடைஞ்ச மூதேவியை நாங்க சரி மொத்த எல்லாரும் மத்தவங்க எல்லாம் ஓகே தானே எல்லாருமே ஓகே சரி இப்போ மியூசிக் போடலாமா பெருசு அப்சைட் டவுன் மொத்தமா முடிச்சிடுவோம் இந்த நரகத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம் உடனே பண்றேன் போர்ல வச்சிருவாங்களா போர் ஜெனரேட்டர் பாட்டு முடியும் நீ பாட்டா ஆல்ரைட் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது என்னது ஏன்டா என்னடா அந்த இது ரைட் சைடு அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் காலையும் சேவ் பண்ணிருக்கான் அவனுக்கு ஏன் அது ஸ்டீவ் போகுது தெரியுமா
இருக்கே, எதுக்கு கதவை திறக்கிற? வெளியே இருக்கிற நாத்தம் உள்ள வர போகுது. வேற வழி இல்ல. ஏன்னா எனக்கு மயக்கம் வருது. ஏன்னா உன் மேல இருந்து ஏதோ ஒரு வாடை வருது. இது என்ன மாதிரி வாடைன்னு தெரியல, ஆனா தாங்க முடியல. மைண்ட் பிளேயர் முட்டை தானா வந்துருச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். விட்டு ஒண்ணு கேட்கணும். இப்ப எப்படி ஃபீல் பண்ற? நல்ல தூக்கமும் தம்மும் வேணும்னு தோணுது. அதை விட்டுட்டேன்னு நினைச்சேன். இப்போ அடிச்சா ஜிவ்வுன்னு இருக்கும். ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ரெடியா நின்னுறாங்க. ஆனா இவரோட ரத்தம் லெவனோட போயிட்டே இருங்க. எங்க இருக்கான்னு தெரியுமா? சர்ஜென்ட், அந்த பொண்ணு எங்க போனா? ஒரு நிமிஷம் முன்னாடி கூட இங்க தானே இருந்தா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. அவ தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்ன பண்றா இவ? என்ன விடுங்க ப்ளீஸ். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அங்க இருக்க கூடாது. உடனே வெளியே வந்துரு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இது எதுக்குமே முடிவு கிடைக்காது. நம்ம இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். இது நமக்கு புதுசு இல்ல. எதிர்த்து போராடுவோம். நம்மளால முடியும். எனக்காக நீ மத்தவங்க கிட்ட பேசணும். என்கிட்ட இவ்வளவு அன்பா நடந்துக்கிட்டதுக்காக சார்பா நீ அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். நட்புனா என்னன்னு அவங்க தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. ப்ளீஸ் நீ இப்படி பண்ண கூடாது. எனக்காக நீதான் நான் எடுத்த முடிவை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா எனக்கே உன் முடிவு புரியலையே. எனக்கு தெரியும், ஆனா நீ புரிஞ்சுக்குவ. ஒரு நாள் உனக்கு அது புரியும். மத்த எல்லாரையும் விட நீதான் என்ன நல்லா புரிஞ்சுப்ப. நாம சந்திச்ச நாள்ல இருந்தே நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட.
இது அந்த டஸ்டின் கத்துனதா ட்ரெய்லர்ல அது வந்து எல்லாம் ஸ்டீவ் ஸ்டீவ் மேல ஃபோக்கஸ் பண்ணதுல லீடர் பொசிஷன் அத்துவாங்க நினைச்சேன். இது ஒரு டிராமா லைஃப் லைன் லாஸ்ட்ல லைட் ஃபிகர் மட்டும் என்னது